வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த மாதிரி டவுட்டு நெறைய பேருக்கு இருக்குது. அதாவது நோட்ஸ் எப்படி எடுக்கணும்? நான் ஒரு பிகினர். நான் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியல. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறக்குது. ஸோ அப்போ நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்குறாங்க. ஓகே. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நெறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குதோ, அந்த மாரி நீங்க எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா என்னோட சஜஷன்ஸ் நான் வந்து எப்படி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதில ஒவ்வொரு டைப்புக்கும் அதாவது நம்ம டைப் வைஸா நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணியிருப்போம். பெர்சன்டேஜ் அப்படின்னா, அதில ஒரு 8 டாபிக்கோ 10 டாபிக்கோ இருக்கும். அதாவது அத்தனை டைப் இருக்கும். ஒரே டாபிக் உள்ள. ஸோ அந்த மாரி ஒரு டைப்புக்கு ஒரு கொஸ்டினாவது நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்களோட நோட்ஸ்ல. ஓகே. அதோட சொல்யூஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைப் வந்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். நடுவுல ஃபார்முலா எதுவும் வருது, இல்லன்னா ஒரு புதுசா இந்த இந்த இதுனா இப்படி தான். இப்போ வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா எதுவும் வருதுன்னா, ஃபார்முலாவுக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் மேத்ஸ்ல தான் அதிகமா ஃபார்முலாஸ் குடுத்துருப்போம். அரித்மெட்டிக்ல வந்து பெருசா ஃபார்முலா எதுவும் இருக்காது. ஸோ அதுலயும் 1, 2 ஏதாச்சும் ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்போம்ல. அதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நம்ம வீடியோலயே பார்க்குறப்போ ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். மறந்துரும் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அந்த மாரி கொஸ்டின் எல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏ டூ இசட் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம பிடிஎஃப் குடுத்துருக்கோம். அத நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். பட் நீங்க எக்ஸாமுக்கு முன்னால இல்லன்னா நடுவுல ரிவிஷன் பண்றதுக்கு இந்த மாரி பண்ணீங்கன்னா போதுமானது. அது மட்டும் இல்ல, வெறும் நோட்ஸ் மட்டும் பத்தாது. அத ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் நெறையா போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போடுறப்போ புது கொஸ்டின்ஸ் நெறையா வரும். அதெல்லாமே நீங்க வந்து தனியா எழுதி வச்சுக்கணும். புது கொஸ்டின்ட்டுன்னு இல்ல. அத உங்களால சால்வ் பண்ண முடியுதுன்னா ஓகே. அத சால்வ் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னா, நீங்க அதெல்லாமே நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தனி நோட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது உங்களோட விருப்பம் தான். நம்மளுடைய சேனல்லயே வந்து சக்சஸ் இன்டர்வியூக்குன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுல இந்த மாரி எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க, எப்படி நான் நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதையும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் நோட்ஸே எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ, அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட கன்வீனியன்ட்ட பொறுத்தது. உங்களுக்கு எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போதைக்கு நான் சொன்ன மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக உங்களுக்கே தெரிய வரும். ஸோ நம்ம இந்த மாரியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல படிப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டைல்ல ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்படினால இப்போதைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பிகினர் எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து போக போக உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து அத மாத்திக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க வந்து இங்கிலீஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரீசனிங்லாம் நோட்ஸ் தேவையில்ல. ஜிகேக்கும் நோட்ஸ் தேவையில்ல. ஜிகே முக்கியமானது வேணா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.